கண்ணியத்திற்குரிய தீன்தாரிகளே, மதீனா நகரத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. பனு சலிமா என்ற குடும்பத்தார்கள் பள்ளிவாசலை விட்டு மிகவும் தூரமாக இருப்பதனால் வருவதற்கு மிகவும் சிரமம் இருக்கிறது. எனவே மஸ்ஜித் நபவியை சுற்றி அதிகமான மனைகள் இருக்கிறது, இடங்கள் இருக்கிறது. எனவே அந்த இடங்களை வாங்கி நாம் வீடு கட்டி அங்கேயே குடியேறி வரலாம் என்பதாக முடிவு செய்கிறார்கள். இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுகளுக்கு செல்கிறது. எனவே நபி அவர்கள் ஒரு நாள் அந்த பனு சலிமா இந்த கோத்திரத்தை அழைக்கிறார்கள். அழைத்து கேட்டார்கள், அன்னக்கும் துரீதூன அன் தன்தகிலு குர்பல் மஸ்ஜிதி, நீங்கள் எல்லாம் பள்ளிவாசலுக்குள் அருகே வீடு கட்டி வருவதாக நான் கேள்விப்பட்டேனே, அது உண்மையா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், நான் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, ஆம், நாங்களும் உங்கள் அருகில் வரப்போகிறோம், பள்ளிவாசலுக்கு அருகே வரப்போகிறோம். காரணம், எங்களை விட்டும் பள்ளிவாசல் தூரமாக இருப்பதனால் நாங்கள் விரைவாக வர முடியவில்லை என்ற காரணத்தை சொல்கிறார்கள். உடனே நபி அவர்கள் சொன்னார்கள், தோழர்களே வேண்டாம், நீங்கள் அங்கேயே இருங்கள். தியாரக்கும் துக்தபு ஆதாரக்கும், தியாரக்கும் துக்தபு ஆதாரக்கும் என்பதாக நபி 2 தடவை சொன்னார்கள். உங்கள் வீட்டிலேயே இருங்கள், அந்த வீட்டிலேயே இருங்கள். நீங்கள் அங்கிருந்து பள்ளிவாசலை நோக்கி நடந்து வருகின்ற பொழுது ஒவ்வொரு எட்டிற்கும் உங்களுக்கு நன்மைகள் எழுதப்படுகிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நம்ம ஹதீஸிலே பார்க்கிறோம். மேலும் ஒரு ஹதீஸிலே சொல்வார்கள், கானத்து குத்துவாத்துஹு இஹ்தாஹுமா தஹுத்து ஹதீஅத்தன் வ உக்ரா தர்ஃபஉ தரஜத்தன். நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டிற்கும் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இன்னும் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் உங்களுடைய ஒவ்வொரு அந்தஸ்துகளையும் அல்லாஹ் கூட்டிக் கொண்டே இருப்பான், உயர்த்தி கொண்டே இருப்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். எனவே நாமும் பள்ளிவாசலுக்கு அருகே இருந்தாலும் சரி, பள்ளிவாசலை விட்டு தூரத்தில் இருந்தாலும் சரி, நாம் நடந்து வருவோம். அவ்வாறு நடந்து வருகின்ற பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, நமக்கான அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது. எனவே அதன்படி அமல் செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.